ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என் தம்பியோட சாப்பிட்ற விருந்து. ஸோ அதோட ஃபுல் ஜேர்னி ஜெர்மனிலேருந்து வந்திருக்கான். ஆமாம் அது சொன்னேன் நீ தான். சிபி இப்போ பேசு. ஏ மோனி எங்கப்பா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஏப்ல ஆமாம் திஷான் சரி, என் தங்கச்சி வந்துருக்குதுப்பா. வீட்லயே ஒரு ஜங்கிள் வளர்த்துறீங்க. இப்பெல்லாம் அமைதியாக இருக்கிறான். சிபி தம்பியோட சாப்பிட்ற விருந்து சாங்கியம் இப்போ நடக்குது. ஸோ அது வந்து என்னென்னா, பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து வந்து காமனான லொக்கேஷனில் வந்து ரெண்டு வீட்டாரும் வந்து உறவினர்களை கூப்பிட்டு அவங்கள வந்து சாப்பாடு விருந்து மாதிரி போட்டு இந்த மாதிரி சம்மந்தம் கலக்கிக்குவாங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ அந்த டைமில் வந்து மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து பொண்ணுக்கு நகை போடுவாங்க, அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளைக்கு நகை போடுவாங்க. இதுதான் இல்லை, அது அவங்க விருப்பம் என்ன போட்டுக்கிறாங்கன்னு. ஸோ ஜென்ரலாக வந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க அண்ணன் தம்பி யாராக இருந்தாங்கன்னா, அவங்க பங்காளி வீட்டில் யாராக இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து நகை போட்டு விடுவாங்க. ஸோ அது வந்து பிரேஸ்லெட்டாக இருக்கும், செயினாக இருக்கும், எது வேணாலும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டுன்னெலாம் கிடையாது. பொண்ணு வீட்டாரோட விருப்பம் தான் அது என்ன போடுறாங்கிறது. ஸோ என் தம்பி வந்து அமைதியாக இருந்தான். போட்டதே ஒரே புன்னகை, ஒரே சிரிப்பு தான் அவனுக்கு. அதான் நாங்கள் எல்லாம் சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன். ஸோ இது வந்து அந்த சாங்கியத்தில் ஒரு ப்ராசஸ். பட் அதுக்கப்புறம் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கலேன். எனக்கும் ரொம்பலாம் தெரியாது. இந்த தங்கச்சி வந்து எல்லாத்துலேயும் கதை விட்டுக்கிட்டு இருந்தது. எங்கள் தாத்தா பாட்டி என் ஹஸ்பண்டு எல்லாம் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி இதாக அடித்து விட்டுட்டு இருந்தது. எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். தங்கச்சி அவங்க தங்கச்சியோட அண்ணன், அந்த பொண்ணு வீட்டார் அவங்க அண்ணன் அவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி ரிலேட்டிவ்னு வச்சுக்கலேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் வந்து பொட்டு வச்சுட்டு பூ போடுவாங்கன்னு வச்சுக்கலேன் தலையில். ஸோ அதான் நடக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து சாப்பிட்ற விருந்தப்போ நடக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் கல்யாணத்தப்போ இல்லைன்னா கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து நிச்சயதார்த்தம் நடக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து மத்தியானம் ஆயிடுச்சு. சரி வந்து சாயங்காலம் முடிஞ்சதையும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் டேபிள்லாம் எடுத்து வச்சுட்ருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதான் சொன்னேன் இல்லைங்க, இது மாதிரி ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் பூலாம் போட்டு ஸோ அது வந்து என் தம்பியோட பாட்டி. எனக்கு வந்து ஆக்சுவலாக அவன் சித்தி பையன். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் வந்து பொட்டு வச்சுட்டு எல்லோரும் வந்து வாழ்த்துவாங்கன்னு வச்சுங்க. அது பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து வாழ்த்துவாங்க. அது முடிஞ்சுன்னா அவ்வளோதாங்க. முடிஞ்சால் அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு நாங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் ஜென்ரலாக கேண்டிட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பார்க்கலாம். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர வச்சுக்கோங்க. என் தம்பி பாருங்க இப்போ வந்து கேண்டிட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டான்.
ஆனால் பொண்ணை விட்டுட்டு போயிட்டுருக்கான் பாருங்களேன், தனியாக கேண்டிடேட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இது வந்து கீத்து, எங்களுக்கு மாமா பொண்ணு. இல்லை இல்லை விடுங்க, என் தம்பிலாம் அதெல்லாம் ஜோராக பண்ணுவான். ஆமாம், என் தம்பிக்கு நிறைய ட்ரையல் இருக்குது. ஏன் இழுத்துட்டு பொறுமையா நடந்து வாசிபி. கை கோத்துட்டு வாங்கப்பா. குட்டி பையன் வந்து ஏதோ பயங்கரமா சொல்றான் பொண்ணுக்கிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும். சிபி நல்லா பார்த்து நடந்து வா சிபி. 90s கிட்டோட தொந்தரவு. நான் கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டுமா? சரி, அப்படின்னா கொஞ்சம் கேப் எடுத்துக்கோங்க. அவ்வளோ இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் வேணும் சொல்ல போகிறீங்களா? இல்லை, அட்லீஸ்ட் நம்மளுக்கு பிடிச்சதா சொல்லலாம். ஸ்டெப் பின்னாடி போயிருங்க. இப்போ அப்படியே செடிக்கிட்ட போயிடுங்க. ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்களா? கேண்டிட் வீடியோ போட்டுருக்கணும். ஏங்க இதெல்லாம் கேண்டிட் வீடியோவா சொல்லுங்க. நீங்களும் இது கேண்டிட்னு சொல்றீங்க. இப்போ பாருங்க, நான் கேண்டிட். என்ன கேண்டிட்? ஒரு போட்டோல நீ ஹைட்டா இருக்கணும். ஒரு போட்டோல ஆச்சு. ஆமா. ஹைட். எக்ஸி பவுடர். ஒரு குறி குளிச்சினா சரியா போய்டும். எப்படி இப்படி ஏதாச்சு? சிபி அப்படியே தூக்கு. தூக்குறேன். ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சிருச்சு, தூக்கி எங்க போறது? மேலே இருக்காங்க. மேலே அது ரொம்ப கஷ்டமாச்சு. திருப்பியும் அந்த பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி எதுவா இருக்கு? டைட்டா அது டைட்டா போட்டு வரீங்க. இப்போதான் நீங்கள் ஃபார்முக்கு வரீங்க, உங்கள் அக்கா மாதிரி. எங்கள் அக்கா? ஓ, என்ன சொல்கிறீங்க? பார்த்தது அதே மாதிரி. ஐயோ சிபி பண்ண அப்புறம் எப்படி? நாங்களாம் கடந்து வந்திருக்கோம்ல, கடந்து வந்த பாதைகள். கேண்டிட் வேணும்னு மட்டும் கேட்க தெரியுது, இனிமேல் கேளுங்க. அண்ணா இங்கே ஒரு தட்டா இருக்கு, ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃபோக்கஸ் ஆகாது சிபி. சூப்பர். நான் ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் எட்டி கிட்டி பார்த்து விழுந்துட போகிறேண்ணா. ஓகே, ரெடிங்களா? எப்படி எட்டி பார்க்குறது? நீங்கள் நடந்து வாங்க, நடந்து வாங்க. ரெடிங்களா? 3, 2, 1 வாங்க. சார் நீங்கள் முன்னாடி மட்டும் பார்த்துட்டு வாங்க, கேஷுவலாக ஜாலியாக. எட்டி பார்த்த மாதிரி தெரியல. தாவி பார்த்தேன் இப்படி. ஓல்டு ஷாட்ஸ்னா நீங்கள் பேசணும், அந்த அளவுக்கு பேசி நீங்கள் சிரிச்சிங்கனால கேண்டிட். ஆமாம், நீங்கள் பாட்டு பேசிட்டு இருங்க. இல்லைன்னா நான் சொல்கிறேன், இந்த ரன் ஓடுற மாதிரி எடுக்கிறது, தூக்கிட்டு சுற்றுறது, இதெல்லாம் ரெடினா நான் அதுக்கு தகுந்த மாதிரி போகிறேன். நான் அதுக்கு தான் தூக்க சொன்னேன். ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சு போச்சேண்ணா. தூக்கு, இது புது ஒலிம்பிக்ஸு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதெல்லாம் தயிர் வடை சொல்ல போயிட்டாங்களாட்டு. அதுவும் கீத்து இங்கே பாரு, கீத்து கீத்து போயே ஆகும் அப்படின்ட்டு போயிடுச்சு. அது சிபி படுத்துக்க, அப்படியே பெருமாள் மாதிரி படுத்துக்க, அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிடுவாங்க. மைக் அடிச்சு விட்டோம், டக்குன்னு தூக்கிட்டு அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆனனால வந்துட்டு என்ன ஓவரா வாய் வருது. ஆமா ஆமா.
நாளைக்கு எங்கள் ஊர் வரீங்க லாக் பண்ணிடுவோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வருதா பொருள் ஆமாம் சொல்லுங்க எங்க அப்பா சரிங்க வேற ஆனா பொண்ணு வருதா அதான் கேள்வி ஒன்று வரும் எப்படி வராமல் போயிடலாம் மாப்பிளம் இல்லை மாப்பிள்ளை வரலாம் ஆனா பொண்ணு வரக்கூடாது அதுதான் வந்து ப்ரொசீஜர் இல்லை அது இல்லை அது சிபி வந்து அது ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது தான் சிபி ஏன் சிபி ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது தான் நாம் இல்லை நான் ஃபோட்டோகிராஃபர் சொல்லிடுவோம் பொண்ணு வராதான் நான் தனியாக இருந்து என்ன வாழை மரத்தை கட்டி பிடிச்சி எடுக்கிறேன் அது சம்மதம் ஆமாம் சரி அதை வந்து நான் வந்து இன்ஸ்டால போட்டுறேன் சூப்பராக இருக்கும் இல்லை உங்களை இங்கே வீடியோ எடுத்துக்கிறது அப்புறம் அங்கே போய் வாழை மரம் கட்டி பிடிக்கும் போது ஒரு வீடியோ சரி அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும் பொண்ணு இல்லாத ஏக்கத்தில் மாப்பிள்ளை வாழை மரம் எனக்கு என்னென்ன பண்ணுங்க எல்லாம் பண்ணிடுறீங்க கிட்ஸ் பரிதாபங்கள் ஆமாம் ஓகே ஓகே அது கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா கேம் ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்க்கலாம் கூடாது கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள் ஐடிஐ பார்க்குறீங்களா இல்லையா நான் கிளிக் பண்ணிருக்கீங்க ஏங்க நீங்க ஆமாம் சார் 2 பேரும் பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் சிரிக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க முடியாம தருமபுரி போய் தான் தூங்குச்சு அந்த ஜீவன் சொல்றாங்க தூங்கவே முடியல புதுசம் ஏசி இல்லாம மனுஷன் தூங்க முடியுமான்னு சொன்னோடனே ஏசி போட்டீங்க எதுக்கு போடணும்? அப்படி ஒரு பாயை விரிச்சு போடுவேன் இங்க வந்து படுங்க இயற்கை காட்டுறது எப்படி ஆமாம் ஜி எடுத்தீங்களா இல்லையா ஜி புருஷன் பேர மிக்சர் புருஷர் டீ குடிக்கணும் ஊரை பார்க்க நிறைய நம்மளுக்கு நம்ம தாத்தா போஸ்ட் தானே வேணும். இங்கே பாருங்க அப்படியே நெத்தி அடிங்க சிபி நெத்தின்னு அடிக்க சொன்னேன் இல்ல இல்ல இந்த போட்டோலாம் வீட்ல பார்க்க முடியாதுங்க சார் இதுக்கே அப்படி சொல்றீங்க இதுக்கே என்ன? வரைக்கும் நான் போய் எடுத்துட்டு வந்துருக்கேன் நீங்க போய் இது தெரியுமா அடிச்சு விட்றான் ம் கிஷோர் மாப்பிள்ளைக்கியா இல்லை மாப்பிள்ளைக்கெல்லாம் கொஞ்சம் ரெடிங்களா நிக்கலாமா இடிக்குன்னு அடிச்சு இடிச்சு தள்ளிடுறாங்க இதுதான் சான்ஸு 2 பேரும் பார்த்துக்குங்க அந்த ஸ்மைல் மட்டும் நான் 3 2 1 சொல்ற அப்புறம் ஸ்மைல் பண்ணுங்க ஸோ பொண்ணு வீட்டு சைட்லேயும் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஸோ ஏற்கனவே ஜோஷிக்காரர் குறித்து தந்துருப்பார் என்றைக்கு டேட்டு அப்படிங்கிறது ஸோ அன்றைக்கி வந்து முடிவு பண்ணுவாங்க எந்த டேட்டில் கல்யாணம் வைக்கலான்னு. அதுக்கப்புறம் மண்டபம் மெனு ஐட்டம் யாரை வந்து கூப்பிடணும் சமையலுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தம்பி வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்பையோட பொண்ணு வந்து எங்கள் அப்பா வந்து பைக் ஓட்டினா தான் நான் விடுவேன் அப்படின்ட்டுருச்சு. ஸோ அதனால் எங்கள் அப்பா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் நேராக கிளம்பி என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துச்சு. மாப்பிள்ளை வந்து வராருன்னு என் தம்பிக்கு தெரியாது. ஸோ அங்கே போனதையும் பாருங்கள் சர்ப்ரைஸு. தெரியும்டா கிஷோர் லைட் போடு. கிஷோர் எப்போ வந்த இப்போதான் நேரம் வந்துகிட்டே இருக்கேன் நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம். பட் எங்கள் சித்தி ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஸோ தக்காளி சாதம் பண்ணியிருந்தாங்க. சரி சிப்பி சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன். அடுத்த நாள் காலையிலன்னு வச்சுங்களேன். எங்கள் தாத்தா பாட்டி சாம்பார். ஸோ பொண்ணு வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வர வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கோம்னு வச்சுங்களேன். சிபி முன்னாடி வா முன்னாடி வா. ஏற்காடு மலை அப்படியே அடியாரத்தில் என் தம்பி வீட்டு காடு. எல்லாம் பொண்ணு வீடு வந்திருக்காங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் வரவேற்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இது மாப்பிள்ளை வீடு. முன்னோட்டுக்காரங்க சீர் எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து ஒன்றும் பெருசாக சாங்கியெல்லாம் இல்லைங்க. இதே சாப்பிட்ற விருந்து தான்.
தனித்தனியாக நடந்தனால அங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் மாப்பிள்ளை வீடை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் வந்தாங்க. அப்புறம் மத்தியானம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். ஏன்னா நான் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறனால நானும் கிளம்பிட்டேன்னு வச்சுங்களேன். என் தம்பியோட சாப்பிட்ற விருந்து இனிதே முடிந்தது. கல்யாணம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து. அந்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.